நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரம்பரம் விஷ்ணுர் அபாரபாரः பரப்பரேभ्यः பரமார்த்த ரூபி ச பிரம்மபாரः பரபாரபூதः பரப்பராணாம் அபிபாரபாரः. எல்லாம் ஒரே பாரான்னு இருக்கு பாருங்க. பார இருக்கிறது ரெண்டே அக்ஷரம். அதை வச்சு என்ன விளையாடணுமோ ரிஷி விளையாடிட்டார். பாரம்பரம் பரம் பாரம் பாரம் பரம். சம்சாரம் என்னும் பரத்தை தாண்டி இருக்கும் அக்கறை நீரே. பரம் பாரம். இந்த சம்சாரத்துக்கு பாரன அக்கறை. இந்த சம்சாரத்துக்கு அக்கறையா இருக்கிறவரே விஷ்ணுர் அபாரபாரஹ. பாரம் சக்தி, அபாரபாரம் கரை காண முடியாத அனந்த சக்தி உடையவரே, திரிவித பரிச்சேத ரகிதரே, அனந்தமானவரே, சக்தி உடையவரே. பரப்பரேப்ய பரேபிய பரம். ஜகத்துல பிரம்மாதி தேவர்களா எத்தனை சிறந்தவர்களோ அந்த அனைவரை காட்டிலும் பரமபுருஷனாக இருப்பவரே. பரமார்த்த ரூபி. அதுக்குன்னு அந்த தேவர்களுக்கு இருக்கிற குறை ஒண்ணும் இல்லாதவர், ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிறவரே. அப்புறம் ச பிரம்மபாரஹ. பிரம்மம்னு சொல்லப்படுற மூல பிரகிருதி அச்சித்து, அச்சித்த காட்டிலும் விலட்சணமானவரே. பரபாரபூதா. சமஷ்டி சேத்தனான பத்த ஜீவாத்மாவோட உயர்ந்தவரே. பரப்பராணாம். பராணாம் நித்தியமுக்தர்கள். பரஹ நித்தியமுக்தர்களை காட்டிலும் உயர்ந்தவரே. பாரபாரஹ அனைவர் கால தத்துவத்தை காட்டிலும் உயர்ந்தவரே. இப்படிப்பட்ட பரமமான தேவரீர். பகவானை பரமன் பரமன் சொல்றோம் இல்லையோ. ஏன் பரமன்? பார்க்கடலுள் பையத்துன்னா பரமன். பரமன்னால் பரோமாஸ்மாதிதி பரமா. தன்னை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லாதவன் அர்த்தம். பரமன் பரோ மாஸ்மாதிதி பரமா. தன்னை காட்டிலும் உயர்ந்தவனே இல்லாதவன் பரமசுவாமி. அப்படின்னு பெருமாள் புருஷோத்தமன் பாடி நற்கதி அடைந்தார். மாரீஷாவுக்கும் 10 பிரத்யேதஸ்களுக்கும் கல்யாணம் நடந்தது. மேலே மாரீஷாவனுடைய முன்பிறவி சரித்திரம் சொன்னார். ஏற்கனவே குழந்தையே இல்லாம இதே பெண் இந்த மாரீஷா இதுக்கு முன்பிறவிலே குழந்தையற்று கணவனை இழந்தாள். அப்ப பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார், எனக்கு 10 கணவர்கள் வேணும், சிறந்த குழந்தை ஒருத்தன் வேணும். அந்த பிரார்த்தனை கிழந்து இந்த பிறவி மாரீஷா பிறவி கிடைச்சுடுத்து. அவ கேட்கச்சேவே ஒரு யோனி சம்பந்தம் இல்லாத பிறக்கணும்னு கேட்டுண்டா. மாத்திரு கர்ப்ப சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதனாலதான் மரம் செடி கொடிகள் இவளை வளர்த்து குழந்தையா கொடுத்துருக்கு. அப்ப அவள் பிரார்த்தனையின்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கார். ததௌச தச தர்மாய கஷ்யபாய திரையோதச. இப்படி மாரீஷாவுக்கும் தச பிரதேசங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவர்களுக்கு தக்ஷ பிரஜாபதி பிறந்தார். சொல்லுகிறார், தக்ஷப்யஸ்து தசப்யஸ்து பிரச்சேதாப்யஹ மாரீஷாயாம் பிரஜாபதி ஜக்ஞே தக்ஷோ மகாபாகோ யப் பூர்வம் பிரம்மணோ பவது. பிரம்மாவுக்கு குமாரனா தக்ஷன் முதல்ல பிறந்திருக்கார். அவரே மறுபடியும் பிரச்சேதஸ்களுக்கும் மாரீஷாவுக்கும் பிறந்தார். அந்த தக்ஷனுக்கு பல பெண்கள். ததௌச தச தர்மாய. அல 10 பெண்களை தர்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கஷ்யபாய திரையோதச 13 பெண்களை கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். காலசனயனே யுக்தாக சப்தவிம்சதி இந்தவே. இந்துனா சந்திரனொல்லியோ. இந்தவே சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு 27 பெண்கள், அவதான் 27 நட்சத்திரம். அவர்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதிலே பிரஜா சிருஜேதி வியாதிஷ்டா பூர்வம் தக்ஷ ஸ்வயம்புவா யதா சசர்ஜ பூதானி ததா ஸ்ருணு மகாமுனே. இனி தக்ஷ பிரஜாபதியை பார்த்து தந்தை சொல்றார், நீ படைப்பாய். அவர் படைக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல தான் 5000 குழந்தைகளை படைச்சார். யாருக்கெனில் அசிக்னியாம் ஜனயாமாச சர்வஹேதோஹோ பிரஜாபதி வைருணி. வைருண்யான அசிக்னியனிடத்திலே 5000 குழந்தைகளை பெற்றார். அவ எல்லாருக்கும் ஹரியஸ்வர்கள்னு பேர். ஹரியஸ்வர்களை பார்த்து இனிமே நீங்கள் பிரஜைகளை உற்பத்தி பண்ணுங்கள் என்று தந்தை தக்ஷ பிரஜாபதி ஆணையிடுறார். அவ உற்பத்தின்னு ஆரம்பிச்சவே நடுவுல நாரதர் வந்து பார்த்தார். நாரதர் ஹரியஸ்வருக்கு சொல்றார், என்ன பண்ண போறீள்? நாங்களா பிரஜைகளை உற்பத்தி பண்ண போறோம். பிரஜைகள் எங்க இருக்க போறா? பூமியில இருக்க போறா. பூமிக்கு வடக்கு தெற்கு மேற்கு உங்களுக்கு தெரியுமோ? தெரியாது இல்லையா? உள்மானம் புறமானம் பூமிக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. முதல்ல முழுக்க அதை தெரிஞ்சுங்கோ. பூமி முழுக்க சுத்துங்கோ. எல்லா தசையிலும் என்ன இருக்குன்னு புரிஞ்சுங்கோ. அதுக்கப்புறம் பிரஜோத்பத்தி பண்ணுங்கோன்னு அழகா வழி அனுப்பிச்சு வச்சார். அப்புறம் அவ வரவே இல்லை. அவ தேடிண்டே இருக்கா வரல. தக்ஷ பிரஜாபதிக்கு கோபம் வந்துருச்சு. இவர் என்ன நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து பிரம்மத்தை தேட அனுப்பிச்சு விட்டாரே. மறுபடியும் குழந்தைகளை படைத்தான். ஹே ஹர்யஸ்வா மகாவீர்யா பிரஜாயூயம் கரிஷ்யத ஊர்த்வம் திர்யகதச்சைவ யதா பிரதிகிதா அப்பிரதிகிதா கதி விவர்த்தயிஷ்வஸ்தேது சபலாஸ்வாஹா பிரஜா புனः. 2வது கோட்டி குழந்தை பெற்றானோ இல்லையோ, சபலாஸ்வர்கள்னு பேர். அவர்களை பிரஜோத்பத்திக்கு நியமித்தான். ஆரம்பிக்கச்சே நாரதர் வந்து தடுத்தார். இதை பண்ணி நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னார். அவர் பிரம்மச்சாரி, அதனால ரொம்ப தெளிவா இருக்காரு. இருக்கும்
இதை பண்ணி என்ன சாதிக்க போறீர்கள்? அவ தெரியாம எங்க தாப்பனார் சொன்னார் பண்ணோம்னா அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் சொல்றது முதல்ல கேளுங்க. அதோக்ஷஜனான பெருமாளை தேடுங்க. அவனை தேடி நின்னா தான் உங்களுக்கு நற்கதி கிடைக்கும். தேடுங்க. வேற உங்க அண்ணன்கள்லாம் காணும், முதல்ல அவளை தேடினுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். போனவா புறப்பு போனாவா பின்னாடி போனா அதுக்கு சேர்த்து சொல்றார், இவா போனவர்களையும் காண அவனையும் காணமோ இல்லையோ, அதுல இருந்து அண்ணனை காணும்னு தேடின்னு போன தம்பியும் காணா போடுவான்னு வழக்கத்துல வந்துட்டான். அதையும் சேர்த்து பராமரிச்சு சொல்றார், அண்ணன் காணும்னு தேடிண்டு தம்பி போனால் அவனும் திரும்ப வரமாட்டான். அதே போலத்தான் இவாளும் புறப்பட்டு போனா ஹரியேஸ்வர்கள் சபலாஸ்வர்கள் போக தக்ஷ பிரஜாபதிக்கு கோவம் வந்தது. எப்போ சுத்திண்டே நீ எம் பிள்ளை அனுப்பிச்சு வச்சீரோ, இப்ப நான் சாப்ப போடுறேன், நாரதரே இனிமே நீர் ஒரு இடத்துல இருக்க மாட்டீர், நீர் இதை போல சுத்திட்டே இருக்க வேண்டியதான். அந்த சாபத்துல தான் நாரதர் திரிலோக சஞ்சாரியா சுத்தி கொண்டிருக்கிறார். ததௌச தச தர்மாய கஷ்யபாய திரையோதச சப்தவிம்சதி சோமாய சதஸ்ர அரிஷ்ட நேமினே. அந்த சரித்திரம் திதி அதிதி. இப்ப இதே தக்ஷ பிரஜாபதிக்கு பல பெண்கள், 60 பெண்கள்ல திதி ஒருத்தி அதிதி ஒருத்தி. அதிதிஹி திதிஹி தனுஷ்சைவ அரிஷ்டாச்ச சுரசா கஷா. இவர்களிலே தித்யாஹா புத்திரத்வயம் ஜக்ஞே காஷ்யபாதிதி ந ஸ்ருதம். நாங்க இதை கேள்விப்பட்டிருக்கோம். இதுல அதிதி தேவிக்கு பல பிள்ளைகள் பிறந்தார், அவர்கள்லாம் தேவர்கள். திதி தேவிக்கும் கஷ்யபருக்கும் முக்கியமா 2 பேர் பிறந்தார், அசுரர்கள். ஒருத்தன் ஹிரண்யாக்ஷன், ஒருத்தன் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுச்சைவ ஹிரண்யாக்ஷஸ்ச துர்ஜயः ஹிரண்யகசிபோ புத்ராः சத்வாரः பிரதிதௌஜசः அனுக்லாதஸ்ச க்லாதஸ்ச பிரக்லாதஸ்சைவ தர்மவான் சம்க்லாதஸ்ச மகாவீர்யா தைத்ய வம்ச விவர்த்தனாக. அதிலே தைத்திய வம்சத்தை வளர்க்கறதுக்காக 4 பேர். ஹிரண்யகசிபுவுக்கும் கயாதுன்னு அவன் மனைவிக்கு பேர். ஹிரண்யகசிபுவுக்கும் கயாதுக்கும் 4 மக்கள் பிறந்தார்கள். அனுக்லாதன், ஹலாதன், பிரக்லாதன், சம்ஹலாதன் என்னவர்களுக்கு பேர். அதுல பிரக்லாதனை பற்றி, பிரக்லாத பரமாம் பக்திம் ய உவாஹ ஜனார்தனே தைத்ரேந்த தீபிதோ வன்ஹி சர்வாங்க உபசிதோ த்விஜ ந ததாஹ சயம் யூயம் பூர்வம் வாசுதேவே ஹிருதிஸ்திதே. பராசரர் மைத்ரேயருக்கு சொல்றார், அந்த பிள்ளையினுடைய வைபவத்தை மைத்ரேயா நான் என்னன்னு சொல்லுவேன். நெருப்பவனை எரிக்கலே, தண்ணீரவனை நினைக்கலே, காற்றவனை உலர்த்தலே, மலை அவனை கொல்லலே, விஷம் அவனை தீண்டலே, பாம்பவனை கடிக்கலே, யானவனை உருட்டலே, மலை ஒண்ணு பண்ணலே. அப்பேற்பட்ட பிள்ளை ஹிருதயம் முழுக்க பெருமானத்தான் நினைச்சிருந்தான். அந்த பிரகலாதனை போல யாரும் ஜெகத்தில் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். சமச்சேதா ஜகத்யஸ்மின்யஹ சர்வேஷ்வேவ ஜந்துஷு. தன்னை போல் பிறரை நினைத்தான், அனைத்து ஜீவராசிகளையும் சமமாகத்தான் பார்த்தான். மேலும் உலகத்தில் யார் பக்தங்கிற கேள்வி பிறந்தால் உபமானம் அசேஷேனாம் சாதுனாம் எஸ் சதா பவது. சாது யார், விரல் விடு என்று சொன்ன பிரஹ்லாதன்னு விரல் விடுவாளாம். முதல் விரல் அவனுக்கு தான் இருக்கும். உலகத்தில் சாது யார், பக்தன் யார் என்கிற கேள்வி பிறந்த உபமானம் அசேஷேனாம் எஸ் சதா, எப்போதும் பிரஹ்லாதன் 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 என்றே பக்திக்கு எடுத்தார்களோ இல்லையோ. அதை அவர் சொன்ன உடனே மைத்ரேயருக்கு ரொம்ப ஆசை. தன் ஆச்சாரியனுடைய திருவடியை பிடிச்சுன்னு கேட்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகானா அந்த பிரஹ்லாதனுடைய கதையை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏதத் சர்வம் மகாபாக பிரஹ்லாதஸ்ய மகாத்மனः சரிதம் ஸ்ரோதுமிச்சாமி மகா மகாத்மிய சூச்சகம் நகி கௌதூகலம் தத்ர யத்தைத்யேர்ன ஹதோஹி சஹ அனன்ய மனசோ விஷ்ணு கஸ்யம் கஸ்ஸமர்த்தோ நிபாதனே. இப்படி கண்ணனை தவிர மற்றொரு இடத்துல மனது செலுத்தாதவன் விஷ்ணுவையே தன் மனசுல நிறைஞ்சிருக்கனுடைய கதை எத்தனை நாளி கேட்டா தான் போரும். திரும்ப திரும்ப கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சொல்லும் அதான் முதல் தடவை கேட்கிறான், எனக்கு திரும்ப திரும்ப கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பிரஹரந்தி மகாத்மானஹ விபக்ஷே சாபி நேதிருஷே. எனக்கு ஒரு சந்தேகம், நீ சொல்றதை பார்த்தா பிரகலாதன் ரொம்ப நல்லவன் போல் இருக்கே. தன்னை போல புறத்தியார் நினைச்சிருக்கார். சத்ரு மித்திரர்கள் கிடையாது, மானவமானம் கிடையாது, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அவருக்குமா விரோதம்? ஏன் அவரை போய் ஒருத்தன் கொல்லணும்னு பாக்குறான்? அதுவும் யாரோ இல்ல, பெத்தவனேவா கொல்லணும்னு பாப்பான். அவ்வளவு என்ன இவருக்கு அவருக்கு விரோதம்? இப்போ நல்லவனுக்கு நல்லது நடக்காதா? ஏ பராசர, நான் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கேன், தெய்வம் தர்மத்தை காக்காதோ, நல்லவனுக்கு நல்லது செய்யாதோ என்று கேட்டார். பராசர சொன்னார், கண்டிப்பா தெய்வம் தான் ரட்சிச்சது, நல்லவனுக்கு நல்லதுதான் செஞ்சது. ஆனா அதற்குள் நாம நினைக்கிறது நல்லவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாளே, கெட்டவர்கள்லாம் நன்னா இருக்காளே, இந்த எண்ணத்துல மைத்திரேயர் கேட்டாப்புல வச்சிருந்து பராசர சமாதானம் சொல்றார். அந்த நல்லவனை போய் கேட்டுப்பார், நான் கஷ்டப்படலேன்னு சொல்லுவான்னார். நீ நினைச்சிருக்கிறது நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாளே, தீயவர்கள்லாம் நன்னா இருக்காளே,
இதுதானே நீ நினைக்கிறப்போ. நீ யாருன்னு முதல்ல பார்த்துக்கோ. நீ நல்லவனா தீயவனா? நான் கஷ்டப்படுறேனே நீ நினைச்சு பெருமாளே என்னை கஷ்டப்படுத்துறார் நினைத்தால் உன் நன்மை சந்தேகத்துக்குரியதுங்கிறார் அவர். நீ நல்லவன் பக்தன் இருந்தியானால் அவன் கஷ்டம் கொடுப்பான் நீ நினைக்கவே மாட்டேன். அவன் நல்லதுதான் செய்வார். ஈஸ்வரனுக்கு கெட்டது செய்ய தெரியாது, அவருக்கு தீமை செய்ய தெரியாது. நான் எங்கோ தவிக்கிறேன், அது என் கர்மத்தினால நான் தவிக்கிறேன். தானே அவர் திருவடிகளை பற்றினா நல்லது செய்வார். அந்த உறுதி அந்த பிள்ளைனிடத்தில் இருந்தது. சொல்லுகிறேன் கேள். பிரஹ்லாதஸ்ய சதோதாச்சார சரிதஸ்ய மகாத்மனா திதே புத்ரோ மகாவீர்யா ஹிரண்யகசிபுः புரா த்ரைலோக்கியம் வசமானின்னே பிரம்மணோ வரதர்ப்பிதா. ஹிரண்யகசிபு தன் கூட பிறந்தவனான ஹிரண்யாட்சனை திருமால் கொன்றான். வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட பெருங்கோபத்தோட 1,000,000 வருஷத்துக்கு தவம் புரிந்தான். பிரம்மாவை சாட்சாத்கரித்தான். என்ன வரம் வேணும்னு நான்முகன் கேட்டார். எங்கும் மரணம் கூடாது. ஆகாயத்திலோ பூமியிலோ உள்ளோ புறமோ பிராணன் இருக்கிறதுனாலேயோ பிராணன் இல்லாதனாலேயோ பகலிலோ இரவிலோ மனிதனாலோ மற்றொன்றாலோ எதனாலே எனக்கு பிராணம் போகக்கூடாது அப்படின்னு வரிசையா வரம் கேட்டார். பிரம்மா வரத்தை கொடுத்துட்டார். வரத்தினால் அவனுக்கு ரொம்ப திமிர் ஏறி போச்சு. வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிட்டு மத்தவன்னு போஷன். வரத்தையே நம்பினான். உலகத்துல எல்லாம் தீமையை கவிட்டு விட்டான். தஸ்ய புத்திரோ மகாபாகா பிரஹ்லாதோ நாமநாமதா பபாட பாலபாட்யானி குரு கேகதோர்பகா. அவருக்கு ஒரு பிள்ளை. 4 பிள்ளைகளுக்குள் ரொம்ப நல்ல பிள்ளை பிரஹ்லாதன். அவன் குருவனுடைய வாசத்துக்கு போனா குருகுல வாசன் பண்ணி கொண்டிருந்தான். அவர்கள்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். நல்ல விஷயமா சொல்லிக் கொடுத்தா. ஹிரண்யாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ஹிரண்யாய நமஹ. குரு சொல்லிக் கொடுத்தார். ஷண்டன் அமர்கன் 2 பேர். சுக்ராச்சாரியர் அசுர குலகுரு. அவருக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் தான் இங்க பெரிய வாத்தியார் சுவாமிகள். பிரஹ்லாதனுக்கு அவ தான் வாத்தியார். அவ சொல்லி கொடுத்தத பிள்ளை நன்னா கேட்டுக்கிறான். ஆனா அது அவன் மனசுக்குள்ள போகலே. பிரஹ்லாதன் கூறுகிறான். ஸ்ரூயதாம் தாத்த வக்ஷ்யாமி சாரபூதம் தவாக்ஞயா சமாஹித மனாபூத்வா என்னே சேதஸ்யவஸ்திதம். ஒரு 15 நாள் பாடசாலைக்கு போயிட்டு வந்த உடனே அப்பா குழந்தையை கூட்டு பக்கத்துல உட்காந்து வச்சிருந்து வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தார், ஒரு 2 பாடம் சொல்லு பாப்போம் அப்படின்னு தந்தை கேட்கிறார். சுயதாம், ஏ தாத்தா நான் என்ன கத்துன்னு வந்தேன்னு சொல்லு. அவ சொன்னத்தை ஒன்ன கூட சொல்லல. இவன் தனக்கா நெஞ்சில என்ன தோணிருக்கோ அத்தன் உள்ள சொல்ல ஆரம்பிக்கிறான். அநாதி மத்தியாந்த மஜம் அவுத்திக்ஷயம் அச்சுதம் பிரணதோஸ்மி அனந்த சந்தானம் சர்வகாரண காரணம். தொடங்கும் போதே முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்லணும் இல்லையோ. யார் அநாதி மத்தியனோ, யார் ஜெகத்காரணமோ, யார் அனைவருக்குள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறானோ அந்த மகாத்மாவான திருமாலுக்கு வணக்கம். தந்தையே கேட்டதை சொல்றேன் கேளும்னா நிறுத்துன்னு. யாரை என்னமோ இன்னாருக்கு வணக்கம் அன்னாருக்கு வணக்கம்னு சொல்றேன். இப்போ யார் அநாதி மத்தியனிதனன், நான் தான் ஜெகத்துக்கே சுவாமி, என்ன அழிக்கிறதுக்கு யாரும் கிடையாது பிள்ளாய். உனக்கு யாரு வாத்தியாரு சொல்லி கொடுத்தாரான்னா? யாரு சொல்லி கொடுக்கல, நான் தான் சொல்றேன். உனக்கு நல்லத்தை சொல்றேன் கேட்டுக்கொள். ஹிரண்யகசிபு கேட்கிறார். பிரம்மபந்தோ கிமே தத்தே விபக்ஷஸ்துதி சம்ஹிதம் அசாரம் கிராகிதோ பாலஹ மாம் அவஜ்ஞாய துர்மதே. துர்மதியே, என்னையா நீ எதிர்க்க பார்க்கிறாய்? யாரோ ஒருத்தனுடைய பேர் சொல்றேன், நமக்கு விரோதியின் பேரை கூறுகிறாய். விட்டுவிடு, நான் சொல்ற என்னோட பேரை சொல். குரு சொன்னார். தேத்தேஸ்வரன கோபஸ்ய விஷமாகந்தும் வசமாகந்தும் அருகசி மம உபதேச ஜனிதம் நாயம் வததிதே சுதா. பக்கத்தில் இருக்கிற வாத்தியார் சொன்னார். நான் சொல்லி இந்த குழந்தை இதெல்லாம் சொல்லல, நான் சொல்லிக் கொடுக்கல, அவனா தோன்றினதை கூறுகிறான். ஹிரண்யகசிபு கூறினார். அனுஷ்டிஷ்டோசி கேனேந்திரு வத்ச பிரஹ்லாத கத்யதாம் மயோபதிஷ்டம் நேத்யேஷ பிரப்ரவீதி குருஸ்தவ சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய ஜெகதோயோ ஹிருதி ஸ்திதா தமிருதே பரமாத்மானம் தாத கக்கேன சாஸ்யதே. அப்போது ஹிரண்யகசிபு பிள்ளையை பார்த்து, இந்த குரு சொல்லி கொடுக்கிறேன்னு விட்டார், நீயானா ஏதோ பேசுறே, நீ பேசுவதை யார் சொல்லி கொடுத்தார்கள்னு சொல். அப்ப குழந்தை பதில் சொல்றார். இப்படி என்று உன்னை பேச யார் சொன்னார்களோ அவன்தான் எனக்கும் சொல்லி கொடுத்தான். உனக்கு இந்த கேள்வியை கேட்க சொல்லி யாரு சொல்லி கொடுத்தாளோ எனக்கு அவன் திருநாமத்தை சொல்ல சொல்லி அவன் தான் சொல்லி கொடுத்தான். உனக்கு ஒரு சாஸ்தா எனக்கு ஒரு சாஸ்தாவா? சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய ஜெகதோயோ ஹிருதி ஸ்திதா. உன் உள்ளத்துக்குள்ளும் என் உள்ளத்துக்குள்ளும் அவனே இருக்கிறார். இந்த ஜெகத்தத்தனைக்கும் ஒரே சாஸ்தா தான் உள்ளார், அவர் சிவன் நாராயணன். அந்த விஷ்ணு தான் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வியாபிச்சிருக்கார். தமிருதே பரமாத்மானன் தாத்த கக்கேன சாஸ்யதே. அவர் ஒருத்தரை தவிர்த்து யார் யாரை ரட்சிக்க போகிறார்கள்? ரக்ஷகன் சர்வரக்ஷகன் அவன். உனக்கும் அவன் தான் ரக்ஷகன், எனக்கும் அவன் தான் ரக்ஷகன். ஹிரண்யகசிபு ரொம்ப கோபத்தோட பேச, ந சப்த கோச்சரம் யஸ்ய யோகித்யேயம் பரம்பதம் யதோ விஸ்வம் ஸ்வயம் விஸ்வம் ச விஷ்ணு பரமேஸ்வரः. அந்த விஷ்ணு யார்? நீ சொல்லும் அந்த தலைவன் யார் என்றார். பிள்ளை சமாதானம் சொல்றார். சப்தங்களுக்கு அப்பாற்பட்டவன்,
சொல்லு சொல்லாது, மனம் எட்டாது, புலன் காணாது, யாருக்கும் வசப்படாதவன், ரிஷிகள் கண்டதில்லை, வேதமும் சொல்லி முடித்ததில்லை, அப்படி அந்தமே அற்றவனான அந்த பிரம்மத்தை தான் சொன்னேன்னார். அப்ப சப்தங்களுக்கே அப்பாற்பட்டவன்னா வஸ்துவே இல்லையானா ஹிரண்யகசிபு? ஒரு சப்தத்தால வஸ்துவை சொல்ல முடியணும். நீ ஆனா சப்தத்துக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லவனை சொல்லாது, மனசு நினைக்காதுன்னா இப்ப பிடிச்சுங்களேன், குதிரை கொம்பு சொல்லுமோ, மனசு நினைக்குமோ, வஸ்துவே இல்லையோ இல்லையோ, அதுதான் துச்சம்னு சொல்லுவா. ஒரு சப்தத்தால ஒரு பொருளை சொல்ல முடியலனால் அந்த வஸ்து இல்லேன்னு அர்த்தமாகாதா? இப்ப நீயோ எந்த சப்தத்தாலே அவனை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப அப்படிப்பட்ட பிரம்மமே இல்லேன்னு நான் சொல்றேன்னா அவன். இவ குழந்தை பதில் சொன்னார், நீ முட்டாள்தனமா புரிஞ்சிருந்தியானா நான் அதுக்கு ஆள் கிடையாது, அனைத்து சொற்களும் அவனை சொல்லுகிறபடியால் எப்படி சொல்றதுன்னு தெரியலேன்னு. ஒரு சொல்ல அவனை சொல்லாதபடியால நான் சொல்லல, அனைத்து சப்தங்களும் அவனையே சொல்றது இல்லையோ. ஏன் அனைத்து சப்தங்களும் அவனை சொல்லும்? நீ கொஞ்சம் நேத்திக்கு போகணும், போயிட்டு அனைத்து அவனுக்கு சரீரமா இருக்கிறதுனாலே சரீரத்தை கூறும் சொற்கள் அத்தனையும் ஆத்மாவளவுக்கு போகும்னு பார்த்திருக்கோம் இல்லையோ. ஒரு புஸ்தகம்னா புஸ்தகத்தை சொல்லி ஆத்மாவை சொல்லி பரமாத்மாவை சொல்லும். ஒரு மாலைன்னு சொன்னா மாலையை சொல்லி ஆத்மாவை சொல்லி பரமாத்மாவை சொல்லும். அப்ப எந்த சப்தமும் அவனைத்தான் சொல்லும்னால் அனைத்து சப்தமும் அவனை சொல்லச்சே எப்படி என்னால சொல்லி முடிக்க முடியும்? ஒரு சொல்லு ஒருத்தனை சொன்னால் சொல்ல முடியும், அனைத்தும் ஒருத்தனை சொல்லா என்னவென்று சொல்ல ஏன் சொல்ல முடியாதண்ணா? நான் நீர்னு சொல்றது கூட காற்று கோச்சுக்கும், காற்றுன்னு சொல்றதுக்குள்ள நெருப்பு கோச்சுக்கும், நெருப்புன்னு சொல்றதுக்குள்ள பிருத்திவி கோச்சுக்கும், தாமரை கண்ணுன்னு சொல்றதுக்குள்ள ஆம்பல் கோச்சுக்கும், ஆம்பல்னு சொல்றதுக்குள்ள மல்லிகை கோச்சுக்கும். என்னன்னு சொல்லுவேன்? ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன் காணலுமாகான் உளனல்லன் இல்லையல்லன். அவனை எத்தேன்னு எந்த வார்த்தையால சொல்லுவேங்கிறது புரியல, அதனால அப்பாற்பட்டவன் சொன்னேன். தவிர தந்தையே நீ சொல்றா போல விஷயம் இல்லைங்கிறதுக்காக நான் சொல்ல வரவில்லை. மேலும் கூறுகிறான், பரமேஸ்வர சஞ்ஞா கிமன்யோ மரியவஸ்திதே தத்யாத்ய மத்து காமஸ்துவம் பிரபிரவீஷி புனః. திரும்ப திரும்ப யாரோ ஒருத்தன் பேரை சொல்லுகிறாய். மரணம் அடைவதற்கு விருப்பமா பிள்ளாய்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிள்ளை பதில் சொன்னான், நீ என்ன பண்ணாலும் நான் மரணம் அடைய போறதில்லை தந்தையே. உனக்கும் மரணம் கிடையாது, எனக்கும் மரணம் கிடையாது. இல்லை நான் இப்ப கொன்னு காட்டட்டுமான்னா அது சரீர மரணமாக இருக்கும், ஆத்ம மரணமாக இருக்காது. அந்த தெடு உனக்கு இல்லாதபடியால தான் நீ முட்டாள்தனமா பேசுறே. ந கேவலம் தாத்த மம பிரஜானாம் சபிரம்மபூதோ பவதச்ச விஷ்ணு. நம்ம ஊர்க்காரர்களுக்கு மட்டும் அவர் பெருமாள் இல்லை, ஜகத்துக்கே அவன் தான் விஷ்ணு. உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் நினைக்காதே. தாத்தா விதாதா பரமேஸ்வரஸ்ச பிரசீத கோபம் குருஷே கிமர்த்தம். என்னிடத்துல எதுக்கு தந்தையை கோவித்துக் கொள்ளுகிறீர்? நீர் போய் 1 கோடி வருஷம் தபஸ் பண்ணீரே, அந்த பிரம்மாவை நம்பி வரம் வாங்கினீரா? ஆமா, அவரை நம்பி வரம் கொடுத்திருக்கார். கண்டிப்பா நான் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த பிரம்மாவை படைத்தவர் நினைச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? பிரம்மாவை நம்புகிறீர், அந்த பிரம்மாவுக்கு உத்பாதகனான பிரம்மத்தை தெரியாமல் போயிருக்கிறீர். ஒரு பாதி நீர் தெரிஞ்சிருக்கீர், மிச்ச பாதி தெரியாமல் பேசுகிறீர். ந கேவலம் மத்ரதயம் சவிஷ்ணுர் ஆக்ரம்ய லோகான் அகிலான் அவஸ்திதா சமாம் ததாதீம்ச பித சமந்தாத் சமஸ்த ஜேஷ்டாசு யுனத்தி சர்வம் கஹ. ஏ பிள்ளா, யாரோ உனக்குள்ள புகுந்து கொண்டு ஆட்டுவிக்கிறார்கள். ஏதோ பூதமா பிரேதமா பிசாசா எது உனக்குள்ள பிடிச்சிட்டு இருக்குன்னா, எனக்குள்ள எது பிடிச்சிட்டு இருக்கோ உனக்குள்ளயும் அதான் பிடிச்சிட்டு இருக்கு, எல்லாருக்குள்ளயும் அதுதான் பிடிச்சிட்டு இருக்கு. ஹிரண்யகசிபு மிக கோபத்தோட மறுபடியும் அமர்த்தி கேட்கிறார். சமாஹூய அப்ரவீத் காதா காச்சித் புத்திரக கீயதாம். பிரஹ்லாதன் பதில் சொல்றார், விஷ்ணு சஸ்திரேஷு யுஸ்மாசு மயிச்சாசு யதாவஸ்திதா தைதேயாஸ்தேன சத்யேன மாக்ரமந்த்யாயுதானிச்ச. கை கூப்பிக்கோ, இனிமே நீ பண்ணிருக்கிற தப்புக்கு உனக்கு அபராத க்ஷாமணமே கிடையாது. விஷ்ணுவனிடத்துல மேல மேல நீர் அபராதப்படுகிறீர். சொல்றது கேட்டுக்கும். எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து, எவ்விடத்திலும் பகவான் இருக்கிறார்னு சொல்ல வந்தேன். அவரை ஆராதிக்கிறது ரொம்ப சுலபம், நீர் தப்பே பண்ணிட்டு போறீர். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சாத்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா. அந்த விஷ்ணுவை பத்தி தப்பா நினைக்காதையும், அவர் பத்தி கேளும், அவர் வார்த்தைகளை கீர்த்தனம் பண்ணும், அவரை நினையும், அவர் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணும், அவரிடத்துல நட்போட இரும், அவரை விழுந்து நமஸ்கரியும், அவருக்கு அஞ்சலி பண்ணும், மனத்தாலும் மொழியாலும் மெய்யாலும் அவரையே நினையும். மேல மேல இவன் என்னென்ன எதிர்த்து ஹிரண்யகசிபு பேசுறானோ சளைக்காமல் நேர அவனுக்கு உபதேசமே பண்ணிட்டான். இதுதான் சான்றோர்களுக்கு அடையாளம். ஒருத்தர் நேர இவன் சொல்றதை ஒத்துக்க மாட்டேன்னாலும் அடப்போ அப்படின்னு போக மாட்டாளாம். இவனுக்கு நல்லத்தான் எடுத்து சொல்லி ஆகணும்.
தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்குமிரே இவை உள்ளதுன்னு ஒரு சூத்திரம். அப்ப சொல்றார், துர்புத்தே வினிவர்த்தஸ்வ வைரிபக்ஷஸ்தவாகதா அபயந்தே பிரயச்சாமி. ஏ துர்புத்தி, உனக்கு நான் அபயம் தரேன், இப்பவாவது கடைசி நிமிஷத்துல நான் கொடுக்குற அபயத்தை வாங்கிக்கோ. அப்ப பிள்ளை பதில் சொன்னா, நீ யார் எனக்கு அபயம் கொடுக்கறதுக்கு? உன் அபயத்தை முதல்ல பாத்துக்கோ, என் அபயத்தை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். யதா கைவேஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே நாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி. யதா கைவேஷ ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி. உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத் சொல்றது, பிரம்மத்துக்கு அருகே போக பயம் கிடைக்காது, பிரம்மத்துக்கு விலகி போக பயம் ஏற்படும். தந்தையே, நீர் பகவானிடத்திலிருந்து விலகிறீர், பயம் உமக்கு. நாம் பயப்படுறவன் தான் புறத்தியார பார்த்து உனக்கு பயமானு கேட்போம். எனக்கு எந்த பயமும் இல்லை, உனக்கு பயமா இருக்கணும், அதனாலதான் என்னை பார்த்து கேட்கிறீர். சத்வாசக்தமதிஹி கிருஷ்ணே தஷ்யமானோ மகோரகை நவிவேத ஆத்மனோ காத்திரம் தத்ஸ்மிருத்யாஹ்லாத சம்ஸ்திதா. சரி, இனிமே இந்த பிள்ளையை விட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை, அழிச்சிட வேண்டிதான் என்பதற்காக ஒன்னொன்னா இடர்பாடுகளை கொடுக்க ஆரம்பிச்சா. மலையிலேந்து பிடிச்சு தள்ளினா கீழே பெருமாள் தாங்கி ரட்சித்து கொடுத்தார். சமுத்திரத்துக்குள்ள போட்டு அழுத்தினா அங்கிருந்தே பெருமாள் ரட்சித்தார். நெருப்பு காலவாய்க்குள்ள போட்டு அழுத்தினா அப்போதும் ரட்சித்தார். மலையிலேந்து பிரிட்டு உடிச்சு கீழே குழந்தை உருண்டு வரானோ இல்லையோ, அப்ப சொல்றார், சத்வாசக்தமதிஹி கிருஷ்ணே தஷ்யமானோ மகோரகை. கண்ணனிடத்திலேயே நெஞ்சு நிரம்பிண்டவன் நெஞ்ச கெட்டியா பிடிச்சிருந்தானோ. உருண்டு வரச்சே நெஞ்சே எதுக்கு குழந்தை பிடிச்சுக்கிறான்னா, என் நெஞ்சுக்குள்ளதான் பெருமாள் இருக்கார், நான் உருண்டா போனா போறது. அவர் எழுந்துருளி இருக்கிற இடம் உருளக்கூடாது இல்லையோ. நம்ம வீட்டுல சாலகிராமூர்த்தியை ஒரு இடத்துல இடம் பண்ணிருக்கோம், ஆட்டலாமா, உருள்றாமா? இப்ப எங்கிட்ட இருக்கிற உருண்டுட்டாருன்னா ஒரு பயம், அதனால நெஞ்ச ரொம்ப கெட்டியா பிடிச்சது. பெருமாள் உருளாம தான் மட்டும் உருண்டானா, கீழிருந்து ரட்சிக்கப்பட்டான். ததா ச கிஜ்ஜ ஜிக்கஜைர் பாலஹ பூபிருத் சிகர சன்னிபை பாதிதோ தரணீ பிருஷ்டே விஷாணைர் அப்யபீடயத் ஸ்மரஸ்தஸ்ய கோவிந்தம் அபிவந்ததாக சஹஸ்ரசஹ சோணா வக்ஷஸ்தலம் பிராப்ய சப்ராஹ பிதரன் ததா. யானை கால்ல போட்டு எடறினால் இப்படி ஒரு யானையை காப்பாத்துத்தானே எங்க பெருமாள் ஓடோடி வந்தார். விஷத்தை கொடுத்தா இந்த நீளமாத்தானே என்னுடைய கண்ணனு நீளமா இருக்கார். சமுத்திரத்துல அழுத்தினா இத பார்க்கடலை பனையாக கொண்டுதானே பெருமாள் சேனிச்சிருக்கார். பாம்பை பிடிச்சு கடிக்க விட்டா, ஓ இதுவேன்னா அவருக்கு ஆதிசேஷ பர்யங்கம். நெருப்புல ஓஹோன்னு போட்டு அழுத்தினா அரியும் செந்தியை தழுவி அச்சுதனன்னு மெய்வேவாள். அந்த நெருப்பை கெட்டியா கட்டிண்டு அச்சுதனுடைய திருமேனி ஒளியாட்டமே இருக்கே என்று ஒன்னொன்னே அவனோட சம்பந்தப்படுத்தி தான் அவன் பார்த்தானே தவிர தனக்கென்று தனித்து பார்க்கவும் தெரியல.